சஜித் மீது திஸ்ஸ அதிருப்தி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதோடு கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் அவர் முன்வைத்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக செயற்படும் ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் மறுசீரமைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் தற்போதைய பலமான அரசுடன் அரசியல் ரீதியில் மோதுவது என்பது பெரும் சவாலாகவே அமையும் என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இத்தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பன மறுசீரமைக்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை விரைவில் இடம்பெற வேண்டும். இதனை வலியுறுத்தும் வகையிலேயே கடந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தன. எனவே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மாற்றம் இடம்பெற வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் என கூறப்படுகிறது. அவ்வாறு நடக்க வேண்டும் என நானும் வலியுறுத்துகிறேன். புதிய மாற்றம் ஒன்றை நாம் மக்களுக்கு காட்டியாக வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் தற்போதுள்ள அரசுடன் அரசியல் சமரில் வெல்வது சவாலாக அமையும். அதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணி உடைவதை நான் விரும்பவில்லை. அதனால்தான் கலந்துரையாடல் மூலம் தேசிய பட்டியல் பிரச்சினையை தீர்த்தோம் என்பதான விடயத்தினையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.